ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்மளோட இட்ஸ் மீ ட்ரீம் மேக்கர் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு புது வகையான ரெசிபி தான். என்ன ரெசிபினா வட்டிலாப்பம் ரெசிபி. இது காயல் படத்தில் ரொம்பவே ஸ்பெஷல். மோஸ்ட்லி முஸ்லீம் வீட்டில் தான் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் பெருநாள்னாலே யார் வீட்லேயும் வட்டிலாப்பம் இல்லாமல் இருக்காது. ஆமாம், கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இது அவ்வளோ சூப்பரான டேஸ்டான ரெசிபி. எல்லார் வீட்லேயுமே செய்வாங்க. ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வட்டிலாப்பம்னா என்னென்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன விடி நீ செஞ்சு கொண்டு வா அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப செய்ய கஷ்டம் தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ரொம்பவே ஈஸியான ரெசிபி, சீக்கிரம் செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்டியான ரெசிபி. நீங்களுமே வீட்டில் செஞ்சு பார்க்கலாம், யாருனாலும் செஞ்சு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி அந்த ரெசிபி பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். இப்போ அந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம். 3 பொருள் மட்டும்தான். அது என்னென்னா தேங்காய் பால், முட்டை, சீனி. இந்த 3 பொருளை வச்சு நம்ம சூப்பரான ஒரு டெசர்ட் செஞ்சிடலாம். வட்டிலாப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ஒரே அளவாக இருக்கணும். அதாவது 3 பொருளுமே சரிசமமாக இருக்கணும். நம்ம எவ்வளோ தேங்காய் பால் எடுக்கிறோமோ அதே அளவு தான் முட்டையும் இருக்கணும், சுகரும் இருக்கணும். எதுவுமே அதிகமாக ஆகிடக்கூடாது, கம்மியாகவும் ஆகிடக்கூடாது. சுகர் ரொம்ப அதிகம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க வேணால் சுகர் கம்மியாக போட்டுக்கலாம். ஆனால் இந்த சுகரே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போது இது மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே முட்டைலாம் கரெக்டாக எடுத்து வச்சுருந்தோம். அந்த முட்டையை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம எவ்வளோ தேங்காய் பால் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு முட்டை இருக்கணும். கம்மியாகவும் ஆயிடக்கூடாது, அதிகமாகவும் ஆயிடக்கூடாது. அப்புறம் தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன்ல, இந்த தேங்காய் பாலோட அளவு 2 முழு தேங்காய் நீங்கள் இது வட்டிலாப்பத்துக்கு தேங்காய் பால் எடுக்கும் போது தண்ணியே விடாமல் அரைக்கணும். அரைச்சி அதாவது துணியில் பிடிச்சி தேங்காய் பால் எடுக்கணும். அதனால தான் கொஞ்சமாக வந்திருக்கு 2 தேங்காயில். நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றாமல் தேங்காய் பால் இந்த மாதிரி எடுத்தால் தான் வட்டிலாப்பம் ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இப்போ நல்லா நான் பீட் பண்ணி எடுத்துட்டேன் முட்டையை. இப்போ இந்த மாதிரி ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் நம்ம கேக் பேக்கிங் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ எடுக்கல, அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த முட்டையை பீட் பண்ணி வச்சுருக்கோம்னா இதை ஊற்றிடலாம். இப்போ நம்ம அதே அளவு சுகர் எடுத்துருக்கோம். அந்த சுகரையும் இதோட ஆட் பண்ணிடுவோம். அப்புறம் தேங்காய் பால் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய் பாலையும் இதோட ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா கலரி விட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் மிக்ஸி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பீட்டர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சும்மா ஸ்பூனாலேயே நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த சுகர் நல்லா கரையணும், அதனால் நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கிறதுனால சில பேருக்கு ஸ்மெல் அவ்வளோ வராது. ஆனால் சில பேருக்கு ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டால் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் சும்மா க்ரீன் கலர் ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணுறேன், லைட்டாக ஆட் பண்ணுறேன். இது இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணாலே சூப்பராக இருக்கும். நான் சும்மா வீடியோக்காக கலர் ஆட் பண்ணியிருக்கேன், அதுவும் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் இஷ்டம், உங்களுக்கு கலர் போட்டு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் என்ன கலர் இருக்கோ அதை ஆட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு பெரிய குக்கர் எடுத்துருங்க. நம்ம எந்த பாத்திரம் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரம் செட் ஆகிற அளவுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இது 7 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். இந்த குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம எப்போவுமே ஏதாவது வேக வைக்கிறதுனா தண்ணி எவ்வளோ வைப்போம், அது மாதிரி நம்ம இட்லியாக வைக்கும் போது தண்ணி எவ்வளோ ஊற்றும் அந்த பாத்திரத்துக்கு, அதே மாதிரி நான் அந்த குக்கரை தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே இந்த வட்டிலாப்பத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மிக்ஸை நல்லா ஒரு மூடி போட்டு டைட்டாக மூடிடணுங்க. மூடியாச்சு. இப்போ குக்கரில் இந்த மாதிரி ஒரு கலவாடன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், அந்த கீழே வைக்கிற ஸ்டாண்டு, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விசில் போட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே நம்ம சாப்பாடுக்கு விசில் போடுவோம்ல, அது மாதிரி விசில் வச்சிடலாம். விசில் நம்ம ஒரு 10லேருந்து 20 விசில் வரை வைக்கணும். நாங்கள் அவ்வளோ விசில் வச்சோம், 13 விசில்லேயே எடுத்துடலாம் பார்த்தோம். ஆனால் செட் ஆகலை. அதனால் மொத்தம் ஒரு 20 விசிலுக்கிட்ட வச்சுருப்போம். அப்புறம் தான் செட் ஆச்சு.
20 விசில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து இதை அந்த பாத்திரத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றினோன்னா ஒரு கேக் மாதிரி தெரியும். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதை வந்து நீங்கள் வந்து நைஃபால் கட் பண்ணி நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் இதுவரை செஞ்சது இல்லைன்னா மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு ஃபேவரட் டிஷ்ஷாகவே, அதாவது ஒரு ஃபேவரட் டெசர்ட்டாகவே ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.